இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க, ஏதாவது கெடுப்பலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் உங்களுக்கு யாராவது கடகராசி நேயர்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பழகுங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறதும் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்துட்டு கிரகங்களுடைய பலம் பலவீனம்னால தெரிஞ்சுப்போம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலாக நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கூடிய விரைவில் நிச்சயமாக நடக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு 18 நாட்கள் கிரக நிலைகளின் பயிற்சி அதிர்ஷ்டமாகவும் சாதகமாகவும் இருக்கா இல்லையா, மேலும் கடகராசிக்காரர்களுடைய தொழில் எப்படி இருக்குது, மேலும் இந்த ஒரு 18 நாட்களில் அவர்களுடைய நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 18 நாட்களுடைய கிரகங்களுடைய பயிற்சியானது உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்குங்க. பெரும் வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கும். எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவாக மட்டும்தாங்க இருக்கும். மரியாதையும் பதவி உயர்வு என்பது கிடைக்குங்க. எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும் பாராட்டுக்குரியதாக இருக்குங்க. உங்களுடைய தைரியம் மற்றும் மன உறுதியால் கடினமான ஒரு சூழ்நிலைகளையும் எளிதாக கட்டுப்படுத்தி விடுவீங்க. மேலும் செல்வாக்குமிக்க ஒரு நபர்களோட தொடர்புகள் என்பது அதிக அளவில் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். மேலும் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான சில பிரச்சனைகளால் உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனமும் குழப்பமாக இருக்குங்க. உணர்ச்சிபூர்வமாக எந்த ஒரு முடிவை எடுப்பது தவிர்த்து கொள்வது என்பது இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்தவரவு ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குங்க. மேலும் இந்த ஒரு 18 நாட்களில் நீங்கள் எல்லா விதமான ஒரு பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்குங்க. மூதாதையர் சொத்துக்களை பெறுவதாக இருந்து வந்த தடைகள் என்பது நீங்கி குடும்பத்தாருடைய அன்பும் நம்பிக்கையும் கிடைக்குங்க. திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்ற காலத்தை இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குங்க. மேலும் நீங்கள் அதாவது கடகராசிக்காரர்களுக்கு தொழில், வேலை, வியாபாரம் நீங்கள் மூன்றுமே இந்த 18 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்தில் உங்கள் வேலை அல்லது
ஒரு கடின உழைப்புக்கான பலன்கள் அப்படிங்கிறது சரியாமல் கிடைக்காம போகலாங்க. ஆனாலுமே நாட்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு தங்களுடைய போட்டியாளர்கள் மீது கடினமான ஒரு போட்டியை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குங்க. இருப்பினும் கூட நீங்கள் கவலைப்படுவதற்கு பதிலாக சிந்திக்க வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்கும். ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய தவறுகளை புறக்கணிக்காமல் திருத்தி முயற்சித்தால் எதிர்காலத்தில் நல்லதொரு வளர்ச்சி பாதை உங்களால் சந்திக்க முடியுங்க. மேலும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாதத்தோட 2வது பாதியில் தற்பன்மை பேசுவது மற்றும் கோபத்தை தவிர்க்க வேண்டுங்க. மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையில் ஏற்கனவே நீங்கள் செய்ததொரு வேலையை கெடுப்பது மட்டுமல்லாமல் வளர்ச்சியையும் தடுக்குங்க. அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஒரு காலகட்டம் முழுவதுமே கவனம் என்பது ரொம்ப தேவைங்க. மேலும் உங்களுடைய காதல் அல்லது திருமண வாழ்க்கை என்பது நீங்கள் மிகவும் கவனமாக கையாள்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லதொரு விஷயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்கப்படுதுங்க. அதே போல் ஆவணி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியிலேயே விரையாதிபதி புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார். மேலும் அஷ்டமத்தில் சனியினுடைய ஆதிக்கம் என்பது இருக்குது. எனவே விரயங்கள் என்பது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க. வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் என்பது அதிக அளவில் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதியவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்களில் இழப்புகளை சந்திக்க நேரிடும். இதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் சனிக்கிழமை நாட்கள் தோறும் சனி பகவானை வழிபட்டு பாருங்கள். நிறைய விதமான நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குங்க. மேலும் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஒரு மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்காருங்க. இதனால் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்கிறாருங்க. மேலும் உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சூரியன் அஷ்டமாதிபதியான சனியும் ஒன்றையொன்று பார்த்து கொள்வதால் தனவரவு என்பது தாராளமாக வந்தாலுமே விரயங்கள் 2 மடங்காக இருக்கும். மேலும் குடும்பத்தில் பழையதொரு பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாங்க. அஷ்டமத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் அதன் கடுமை என்பது கொஞ்சம் குறையக்கூடும். மேலும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு தொகையை செலவிட சூழ்நிலைகள் என்பது உருவாகும். இந்த காலகட்டத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம் என்பது ஏற்படலாம். மேலும் ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் அடைஞ்சாருங்க. இதனால் பொருளாதார பற்றாக்குறையை சரி செய்ய புதியதொரு முயற்சிகளில் ஆர்வம் என்பது காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் என்பது வந்து சேருங்க. உத்தியோக ரீதியாக வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அதில் இருந்து வந்த தடைகள் என்பது அகலும். அது மட்டும் இல்லாமல் தாயினுடைய உடல்நலம் என்பது சீராக இருக்கும். வாங்கிய சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் என்பது அகல முக்கியமான புள்ளிகளை சந்திக்க முடிவெடுப்பீங்க. தொழில் மற்றும் புதியதொரு பங்குதாரர்கள் வந்து விடுவார்கள். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசைகள் என்பது கண்டிப்பாக நிறைவேறும். ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்றிருக்காரு. இதனால் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய்ங்க. அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது சொத்து விற்பனையும் அதனால் லாபங்களும் என்பதும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கட்டிய வீட்டை விட்டு விடுவோம் என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது புதியதொரு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பழையதொரு தொழிலை கைமாற்றிவிட்டு புதியதொரு தொழில் தொடங்க முயற்சிகளில் ஆர்வம் என்பதை காட்டுவாங்க. அரசு வேலைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வாடகை கட்டிடத்தில் குடியிருப்பவர்கள் சொந்த வீடு கட்டி அங்கு குடிப்போவாங்க. மேலும் ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் சென்றாருங்க. இதனால் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க குரு. அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது நல்ல நேரம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகளாகவும் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். பயணங்கள் என்பது பலன் தருவதாக உங்களுக்கு இருக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்க முயற்சிகள் என்பது கைகூடி வரும். பழைய வாகனங்கள் பழுது பார்ப்பதை முன்னிட்டு புதியதொரு வாகனங்களை வாங்க முயற்சிகள் என்பது எடுப்பீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேல் இடத்துல இருந்து வந்த நல்லதொரு தகவல்கள் என்பது கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கடந்ததொரு காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகள் என்பது படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிகாரிகளுடைய பாராட்டும்படியாக நடந்து கொள்வீங்க. கலைஞர்கள் தங்களுடைய பணியில் வரக்கூடிய சவால்களை சமாளிக்க நேரிடுங்க. மாணவ மற்றும் மாணவிகளுக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்கால கல்வி சம்பந்தமாக முக்கியமான முடிவு எடுக்க சூழ்நிலைகள் என்பது உருவாகும். தம்பதிக்குள் ஒற்றுமை என்பது நீங்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாட்கள் 2, 3, 8, 9,
மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வண்ணம் என்பது நீலம் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 18 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த ஒரு பதிவுகள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு வகையில் தான் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஆசை ஒன்று இருந்துச்சுன்னா அதை நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் முன்னும்பரை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நினச்ச விஷயங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும். நன்றி, வணக்கம்.